வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் 17ஆம் அதிகாரம் முழுவதும் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி தம்முடைய சீஷர்களுக்கு ஏறெடுத்த நீண்ட ஜெபம் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சீஷர்கள் ஒற்றுமையாக இருக்கவும் இந்த உலகில் தீமை நின்று காக்கும்படியாகவும் வேண்டுதல் செய்கிறார். மட்டுமல்ல, சீஷர்களின் ஆவிக்குரிய வாழ்வின் முன்னேற்றத்திற்காகவும் ஜெபிக்கிறார். 17ஆம் வசனத்தில் இப்படியாக விண்ணப்பம் செய்கிறார்: உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இந்த வசனத்தில் 2 வார்த்தைகள் முக்கியமானவை. ஒன்று, ஆண்டவரின் வார்த்தையே சத்தியம். இரண்டாவது, பரிசுத்தமாகுதல், கான்சிகரேஷன் அல்லது சான்டிஃபிகேஷன். ஆண்டவர் நம் கரங்களில் கொடுத்துள்ள வாழ்க்கை முறைக்கான வார்த்தைகள்தான் சத்தியம். இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான முறைகளை ஆண்டவர் நமக்கு வேத புத்தகத்தில் கொடுத்துள்ளார். அவைகளை தினமும் வாசித்து தியானித்து உள்வாங்கி அவைகளின்படி நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 1:2-3 இப்படியாய் நாம் பார்க்கிறோம்: கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இரண்டாவது, பரிசுத்தமாகுதல். இங்கே இயேசு கிறிஸ்து பிதாவிடம் இவர்களை பரிசுத்தமாக்கும் என ஜெபிக்கிறார். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கழுவப்படுதல், சுத்தமாகுதல் என்ற நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு வருவதை இந்த வார்த்தை குறிப்பிடுகிறது. ஆண்டவர் இங்கே ஹாஜியாசைன் என்ற அர்த்தமுள்ள வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, பரிசுத்தப்படுத்துதல் என்றால் ஒரு குறிப்பிட்ட பணிக்கு பிரித்தெடுக்கப்படுதல். எரேமியா 1:5 எரேமியாவிடம், நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். இந்த வார்த்தை இங்கே கூறப்பட்டுள்ளது. ஆம், நாம் இந்த உலகில் ஆண்டவருக்காக வாழ, அவரை பிரதிபலித்து வாழ அழைக்கப்பட்டவர்கள். இரண்டாவது, பரிசுத்தப்படுத்தும் என்றால் இந்த பணிக்கு, அதாவது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான குணங்களால் அவர்களை தகுதிப்படுத்தும். எக்யூப் தம் வித் த குவாலிட்டிஸ் ஆஃப் டிவைன் நேச்சர். ஆண்டவருக்காய் வாழ்பவர்களின் வாழ்க்கையில் ஆண்டவரின் தெய்வீக பண்புகளும் ஆண்டவரின் ஞானமும் காணப்பட வேண்டும். இதற்காக இயேசு பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறார். இந்த 2 காரியங்கள் நம் வாழ்க்கையில் காணப்பட இயேசு பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். இயேசுவின் எதிர்பார்ப்பு நாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கு தேவையான தெய்வீக பண்புகளும் நம் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த காரியங்கள் நம் வாழ்க்கையில் காணப்பட நம்மை அர்ப்பணிப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.